நான் இதுவரைக்கும் திமுக இனி தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுறதாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன்னா திமுக நல்ல ஆட்சி தான் தரேன்னு சொல்றாங்களே. நல்ல ஆட்சி இருந்திருந்தா பிரேங்க தம்பி நாங்க மனம் மாறுறோம். ஏன் திமுகவோட இந்த 5 ஆண்டு ஆட்சிகள் எப்படி இருக்கு? ஆனா இப்ப விலைவாசி ஏற்ற எங்க போனாலும் கற்பழிப்பு கொலை அதாவது ஒரு கட்பாடற்ற கிராமம் ஆயிப்போச்சு எல்லாமே. எங்களுக்கெல்லாம் பெண் பிள்ளைகளை வச்சோ அல்லது ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போற பிள்ளைகள் எல்லாம் வச்சு வாழ்றது எப்படிங்கிற ஒரு பயம் உருவாகி போச்சு. இதுதான் காரணம். போது மக்கள் பேசுறதை பார்த்துட்டு நல்ல சுத்தமான டிஎம்கே காரன். ஆனா நமக்கே மனசு நோந்தது, என்னடா நம்ம கட்சி இப்படி குறை சொல்றாங்களே. அது பார்க்கும்போது இப்ப அப்படித்தான் தெரியுது. அதனால பெண்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு எப்படி இருக்கு? ஸ்டாலின் பாதுகாப்பு எங்க தம்பி இருக்குது? 2 வருஷத்து குழந்தையெல்லாம் கொள்றாங்களே கற்பழிச்சு. இதுக்கெல்லாம் காரணம் தெரியுங்களா தம்பி? அதாவது கஞ்சா, பிராந்தி, சின்ன பசங்கள் இருந்து பெரியவங்க வரை 60 வயசு 70 வயசு கிழவனெல்லாம் குடிச்சிட்டு பாலியல் தொல்லை கொடுத்து குழந்தைகளை கொள்றது, வயசானவங்களை கொள்றது, இப்படி எல்லாம் நிறைய நாங்கெல்லாம் வாஸ்தாபத்துல பார்த்து சளிச்சு போச்சு. ஏன்னா 60-70 வருஷம் கிழவனை கொண்டு போட்டு 60 வருஷம் இப்ப கிளவி கற்பழிச்சா என்ன தம்பி? நாட்டுல மழை பெய்யும் இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு நாடு அப்படின்னா மனசாட்சி இல்லாதவங்க ஆயிட்டாங்க. இது என்ன தொகுதி ஐயா? பவானி சாகர். ஆமா. இங்க தாவேகா வேட்பாளர் யார் ஐயா? தமிழ்செல்வி. எனக்கு இப்போ விஜய் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. கண்டிப்பா ஒரு நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, என்ன போல இருக்கிறவங்க வயசானவங்க எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க. புதுசா வாரவங்க எந்த தப்பும் சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் யாரும் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா அவனுக்கு தெரியாது.